சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தென்கரை மகாராஜேஸ்வரர் திருக்கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். காலம் மாறக்கூடியது. அது கோபுரங்களை மேடாக்கும், பாலைவனங்களை சோலைகளாக்கும், பெரிய நகரங்களை இறக்கமே இல்லாம அழிச்சு போக செய்யும். காரணமே இல்லாம சின்ன கிராமங்களை ரொம்ப பெரிய நகரங்களும் ஆக்கும். ஆனா தெய்வத்தோட சன்னதி முன்னாடி அந்த காலம் தோர்த்து போய் தான் நிக்குது. நடந்த மாபெரும் வரலாற்றோட சாட்சி என தெய்வங்கள் தான் சொல்லுது. அப்படி வரலாற்று சாட்சி சொல்லக்கூடிய முக்கியமான தெய்வம் என்னன்னா சாஸ்தா தான். அந்த காலம் என்னதான் மாறினாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள்ல முக்கியமானது நெல்லை மாவட்டத்துல நம்பியாற்றோட கரையோரமா இருக்கக்கூடிய அந்த சித்தூர். வரலாற்றுல பாண்டிய நாட்டோட தென் எல்லை அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்தது. சேரநாடு அப்படின்றது மலையை தாண்டி களக்காடு, திருநெல்வேலி அப்படின்னு பல இடங்களுக்கு நீண்டு போய் இருந்தது. கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நின்ற சீர் நெடுமாற நாயனார் நடத்தின போர் அதை சொல்லுது. அப்போ நெல்லை மாவட்டத்தோட பல பகுதிகள் குமரி மாவட்டம் மாதிரியே சேர நாட்டோட தான் இருந்தது. பழஞ்சி அப்படின்னா கோட்டைன்னு பொருள். பெரும் பழஞ்சி, சிறு பழஞ்சி அப்படின்னு அந்த கால கோட்டை இருந்த ஊர்கள் பெருமளஞ்சி, சிறுமளஞ்சி அப்படின்னு பெயர் உண்டு. இந்த காலகட்டம் ரொம்பவே பழமையானது. அப்படி செம்பழஞ்சின்னு சொல்லக்கூடிய ஊர் நம்பியாற்றோட தென்கரையில இருந்தது. சேர மன்னர்கள் கோட்டை கட்டி ஆண்ட காலத்துல அங்க ஒரு சாஸ்தா கோவிலும் இருந்தது. அது அந்த மன்னர் பரம்பரைக்கும் பலருக்கும் குலதெய்வமா இருந்தது. அதோட பழமை ஆதிச்சநல்லூர் காலத்துக்கும் முந்தையதா இருக்கலாம் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. அத தன்னோட குலதெய்வமா வணங்கி வந்தது மன்னரோட குடும்பமும் மக்களும் தான். இந்த நிலையில பாண்டிய எழுச்சிக்கு அப்புறமா சேரநாடு சுருக்கப்பட்டு அந்த பந்தல மன்னரோட குடும்பம் மேற்கு மலைக்கு அப்பால நிறுத்தப்பட்டது. இந்த பகுதி பாண்டியரோட வந்தது. பந்தல அரச குடும்பத்துல அவதரிச்ச ஐயப்பனோட காலத்துல சில சிக்கலும் வந்தது. ஐயப்பன் சபரிமலைக்கு போனதுக்கு அப்புறமா இளையவர் அண்ணனுக்கு இல்லாத அரசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு கிழக்கு நோக்கி வந்தாரு. அந்த அரச குடும்ப இளவரசர் வந்தவர் அவர்களோட மூதாதையர்களோட ஆலயமான இந்த சாஸ்தா கோவிலையும் அமர்ந்தாரு. அதுல இருந்து அந்த ஆலயம் நம்பியாற்றோட தென்கரையில மகாராஜாவும் வந்து சேர்ந்ததுனால தென்கரை மகாராஜா அப்படின்னு வழிபட ஆலயமும் ஆயிடுச்சு. அந்த பெயரே நிலைச்சும் இருக்கு. இது இந்த கோவிலோட தல புராணம். இன்னொரு புராணம் எப்படின்னா ஐயப்பனோட ஆட்சியில இருந்த இடங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுது. எப்படியோ தென்கரை மகாராஜாவா அவர் நிலைச்சிட்டாரு. இப்படி இது பாண்டியருக்கு முக்கிய தெய்வம். அதோட சேரநாடு சென்று விட்ட மக்கள் அனைவருக்குமே குல தெய்வம்ன்றதுனால பங்குனி உத்திரம் அன்னைக்கு நடக்கக்கூடிய அளவு இன்னொரு ஆலயத்துல நடக்காது. மீனாட்சி திருக்கல்யாணம் போல பெரும் கூட்டத்தோட நடக்கக்கூடிய விழாதான் அது. அந்த ஊர் இப்பொழுது சித்தூர் அப்படின்னு அழைக்கப்படுது. வள்ளியூர்ல இருந்து சில கல் தொலைவுல இருக்கு. நெடுங்காலத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோவிலுக்கு கொடிமரம் வைக்கிறதுக்காக மரங்களை மேற்குல நம்பியாறு புறப்படக்கூடிய இடத்துல வெட்டினாங்க. அப்போ ரொம்ப பெரிய நல்ல மரம் நம்பியாற்றுல விழுந்து இந்த ஆலயம் பக்கம் ஒதுங்குனது. அதை யாராலுமே அசைக்கவே முடியல. முடிவுல அதோட கேரள தொடர்பு படி பிரசன்னம் பார்த்ததுலதான் காலத்தால மூத்த தெய்வம் அப்படின்னும் தனக்கு திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் திருச்செந்தூர்ல கொடியேறணும் அப்படின்னு அந்த சாஸ்தாவோட உத்தரவு வந்தது. அப்படியே தேர் செஞ்சு திருவிழாவும் நடத்தினாங்க. இன்னைக்கும் தேர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாஸ்தா கோவில் அதுதான். திருச்செந்தூர் முருகன் போலவே சாஸ்தா கையில வேலும் கொடுத்தாங்க. வேல் கொண்ட ஒரே சாஸ்தாவும் அவர்தான். இன்று கால மாறுதலால இங்க மாசியிலே, அதாவது திருச்செந்தூர் ஆலய மாசி திருவிழா தொடக்கம் அன்னைக்கு கொடியேற்றி மரியாதையும் செய்வாங்க. ஒரு மாதம் கழிந்து பங்குனி உத்திரம் அன்னைக்கு திருவிழா நடந்தாலும் சாஸ்திரப்படி திருச்செந்தூர் விழாவுக்கு முந்தைய மரியாதை இங்கதான் கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட ரொம்ப பெரிய வரலாறுகளும் சக்தியும் கொண்ட ஆலயம் தான் இது. இப்பவும் லட்சக்கணக்கான மக்களுக்கு சித்தூர் சாஸ்தா குலதெய்வமா இருக்கிறாரு. திருச்செந்தூர் செல்லக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே இங்க வராம போனா முழு பலன் கிடைக்காது அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. அப்படிப்பட்ட சித்தூர்ல வெறும் 7 வீடுகள் தான் உண்டு. ஏன் அப்படின்னா அதுக்கும் ஒரு வரலாறு சொல்றாங்க. அந்த சாஸ்தா கிட்ட பிள்ளை வரம் கேட்டால் தாய். அவள் நெல்லை மாவட்டம் வள்ளிக்கலந்தை ஊரை சேர்ந்தவள்னு சொல்றாங்க. சங்கரன் கோவில் அவள் குழந்தை வரம் கேட்டப்போ அவளுக்கு சித்தூர் சாஸ்தா கிட்ட சென்று மன்றாட குறிப்பும் வருது. அங்க வர்ற அந்த பெண் வந்து மன்றாடுறா. சாஸ்தாவும் வரம் கொடுத்து தான் வழங்கக்கூடிய பிள்ளைகள்ல ஒன்ற ஆலய திருப்பணிக்கு விட்டுடணும். அந்த குடும்பம் இந்த ஊர்ல இருந்து தன்னோட கோவில காக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் சாஸ்தா. ஒரு குழந்தை என்ன, எல்லா குழந்தைகளும் உமக்கே அப்படின்னு சத்தியம் செஞ்ச அந்த பெண். சாஸ்தாவும் ஏத்துக்கிட்டாரு. ஆனா வரம் பெற்றதோட அதை மறந்துட்டா. அந்த சாஸ்தா அவளுக்கு 6 ஆண்களும் 1 பெண்ணுமா 7 குழந்தைகள் கிடைச்சதுக்கு அப்புறமா சாஸ்தாவும் அவர் கொடுத்த வரமும் அவளுக்கு மறந்து போயிடுச்சு. தாய்ப்பாசம் அப்படின்றது அப்படித்தானே. தான் தமம் இருந்தது சங்கரன் கோவில்ல அப்படின்றதுனால அவளோட பற்று அங்கேயே திரும்பி போயிடுச்சு. சித்தூர் சாஸ்தாவை அவ மறந்துட்டா. ஆனா சாஸ்தா அவளை மறக்கல. 6 ஆண்களும் 1 பெண்ணுமா வளர்ந்து ஆளானாங்க. அவங்களோட மரபு படியும் தங்கை திருமணம் தொடர்பாக பேசிட்டு வந்தாங்க. அவங்க 6 பேருக்குமே பணம் தேவைப்பட்டது. கொள்ளை அடிக்க திட்டம் போட்டாங்க. அவங்களுக்கு சித்தூர் கோவில்ல ஏகப்பட்ட செல்வம் இருக்கிறதா தெரிய வந்தது.
அங்கேயே போய் கை வைக்கிறாங்க. எல்லாமே சாஸ்தாவோட விளையாட்டு தான். ஒரு நாள் சித்தூரையும் அடையிறாங்க. இரவுல கொள்ளையடிக்க வழி பார்த்துட்டு ஆத்துக்கு அந்த பக்கம் போய் அமர்ந்து கிளியாந்தட்டி எல்லாம் ஆடுறாங்க. அதுக்கு 8 பேர் தேவை அப்படின்றதுனால அந்த பக்கம் நடந்து போன ஒருத்தனை அழைக்கிறாங்க. அவனும் விளையாடி அவங்களோட உறவாடுறான். நல்ல பழகுனதுல கோவில் பத்தி கேக்குறாங்க. அவன் பொண்ணும் மணியும் நிரம்ப இருக்கிறதாவும் தானும் அவங்களுக்கு வழிகாட்டுறதாவும் சொல்றான். ரொம்ப சந்தோஷமான அவங்க இரவு ஆனதுக்கு அப்புறமா அவனையும் அழைச்சிட்டு போறாங்க. உள்ள புகுந்ததுமே உடன் வந்தவன் விஸ்வரூபம் எடுக்கிறான். ஆமா, அது சாஸ்தா, அவரேதான். அந்த வெளிச்சத்திலையும் உக்கிரத்திலையும் 6 பேரும் பார்வை இழந்து கீழே விழுறாங்க. அந்த நேரம் அந்த கோவிலோட பாதுகாவலர்கள் தங்கக்கூடிய வில்வவனம் பூரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாசறையில இருக்கக்கூடிய மறவர் அதிபதிக்கு கனவுல சில அறிகுறி தெரிஞ்சு அவங்க ஆலயத்துக்கு விரைந்து வந்து 6 பேரையும் கட்டியும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தகவல் தெரிஞ்சு அந்த அன்னையும் அவளோட மகளும் 2 பேருமே விரைந்தோடி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே விசாரணையில இவங்க கொள்ளையடிக்க வந்த உண்மையும் தெரிய வருது. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்தா கிட்ட கேட்க, இவங்க கொல்லப்பட்டு அவங்க 6 பேருமே இவங்களை தேடி வரக்கூடிய தங்கையுமா 7 பேரும் இந்த கோவிலுக்கு காவலா இங்கேயே நிற்கணும் அப்படின்ற உத்தரவும் வந்தது. 6 பேரோட தலையும் வெட்டப்பட்டது. தாமதமா வந்த தாயும் மகளும் அதை கண்டு மயங்கி விழ அந்த இடத்திலே உயிரையும் விட்டுட்டா மகள். அதுக்கப்புறமா 7 பேரும் காவல் தெய்வமா அங்க சாஸ்தாவால நிறுத்தப்பட்டாங்க. அவங்க பீடங்கள் இப்பவும் அங்க இருக்கு. தான் கொடுத்த வாக்க மறந்து விட்ட அந்த தாய் சாஸ்தா கொடுத்த குழந்தைகளை அவர் சொன்னது மாதிரி எடுத்துக்கிட்டாரு அப்படின்றத உணர்ந்துட்டா. ஆலயத்துல பதில் எதுவுமே சொல்லல. மெல்ல வெளியே வந்தா. ஆனாலும் அவளோட தாயுள்ளம் துடிக்க ஆரம்பிச்சது. என்னோட பிள்ளைகளை கொல்றதை வேடிக்கை பார்த்த இந்த ஊர்ல என்னோட 7 பிள்ளைகளும் சாக காரணமான இந்த ஊர்ல 7 வீடுகளுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சாபமும் கொடுத்துட்டு இறந்து போயிட்டா. அந்த சாபமோ என்னமோ மிக பெரும் சக்தி வாய்ந்த கோவிலும் ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலும் கொண்ட அந்த ஊர் பெருகவே இல்ல. சபரிமலைக்கும் திருச்செந்தூருக்கும் கொஞ்சமும் குறையாத வல்லமையும் பெருமையும் அருளக்கூடிய சாஸ்தா அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஊர் பெருகவே இல்ல. காலம் எல்லாம் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா அந்த ஆலயம் மட்டும் அப்படியே இருக்குது. அந்த ஊர்லயும் 7 வீட்டுக்கு மேல இல்ல. இவ்வளவுக்கும் சபரிமலை சூரசம்ஹாரம் மாதிரி மிக பெரும் கூட்டம் திருவிழாவில கூடக்கூடிய ஆலயம் தான் இது. ஆனா தினமும் கூட்டத்துக்கு குறைவே கிடையாது. நெல்லை குமரி அப்படின்னு மதுரைக்கு தெற்கு முதல் பந்தளம் வரைக்கும் மிக பெரும் மக்கள் கூட்டத்தோட குலதெய்வமா அவர் வீழ்ச்சி இருந்தாலும் அந்த ஊர் மட்டும் பெருகவே இல்ல. காலம் மாற்றத்தால இப்பொழுதுதான் 7 வீடுகளை தாண்டி சில வீடுகள் வந்தது அப்படின்னாலும் மக்கள் வசிக்கக்கூடிய வீடு 7 வீட்டை தாண்டாது. ஆக அந்த பெண்ணோட சாபம் அப்படியே இருக்குது அப்படின்றதும் அந்த தென்கரை மகாராஜாவும் 7 வீடுகளுக்கு மேல அங்க இருக்க விரும்பாமல் தனிமையின விரும்புவார் அப்படின்றதும் புரியுது. அந்த வல்லமையான சாஸ்தா இருக்கும் இடம் சாபத்தால தாக்கப்படுமா? சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் தெய்வத்தால அந்த சாபத்தை நிவர்த்தி செய்ய முடியாதா? முடியும். ஆனா செய்யல. ஏன்னா அதுலயும் விஷயம் இல்லாம இல்ல. அந்த தென்கரை மகாராஜா சொல்லக்கூடியவர் ஐயப்பனோட வளர்ந்த சகோதரர். ஐயப்பனோட எல்லா இயல்புகளும் அவருக்கும் உண்டு. உண்மையிலேயே அந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி சபரிமலை போல ரொம்ப புனிதமானது அப்படின்னும் அங்க தங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தமான ஆச்சாரங்களும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் தேவை அப்படின்றதுதான் விஷயம். அப்படி ஒரு குடும்பம் தன்னை கவனித்துக் கொள்ள பிள்ளை வரம் கொடுத்திருக்கிறாரு. அவங்க கொள்ளைக்காரர்களா ஆன பட்சத்துல காவல்காரரா நிறுத்தியும் இருக்கிறாரு. எப்படி சபரிமலை தனிமைய தனித்துவத்தை விரும்புதோ அதைத்தான் இந்த சித்தூர் ஆலயமும் விரும்புது. அதுதான் விஷயமே இல்லாம வேறு கிடையாது. சபரிமலைக்கு கொடுக்கக்கூடிய விரதத்தோட அந்த கடும் விரத பூஜையோட தவம் இருந்து இந்த சாஸ்தாவை தரிசனம் செஞ்சா சபரிமலைக்கே சென்ற பலன் அப்படியே கிடைக்கும். சித்தூர் சாஸ்தா ஆலயமும் சபரிமலை சன்னிதானமும் இரட்டை கோவில்கள் தான். சபரிமலைக்கு இன்னும் கட்டுப்பாடு நீடிக்குது. சித்தூர் ஆலயத்தை அதோட சாஸ்தாவே கட்டுப்பாடுகளை விதிச்சு வழி நடத்தி தனிமையா தவம் இருக்கிறாரு. திருச்செந்தூர் செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த சாஸ்தாவை சந்திக்காம திரும்பினா உங்களோட யாத்திரையில எந்த காலமும் குறைவு அப்படின்றது உண்டுன்னு சொல்றாங்க. வள்ளியூருக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய இந்த தென்கரை மகாராஜா ஆலயத்துல சாஸ்தாவை வணங்கிட்டு அப்படியே வள்ளியூர் முருகனை வணங்கிட்டு திருச்செந்தூருக்கும் போகலாம். எல்லா பலன்களும் கேட்ட வரங்களும் உங்களை வந்தடையும். குழந்தை வரம் முதல் எல்லா வரமும் அருளக்கூடிய கோவில் தான் இது. அந்த சாஸ்தா கோவில் ரொம்பவே சுவாரஸ்யமானது. தன்னை வணங்கிட்டு பந்தளம் சென்றாலும் அந்த ராஜ வம்சத்து மன்னனை தானே அழைச்சுக்கிட்டாரு. தனக்கு நேர்ந்து விட்ட பிள்ளைகளை அந்த அன்னை கொடுக்க மறந்தப்பவும் தானே ஈர்த்தும் கொண்டாரு. ஆற்றுல ஓடின நீர்ல மிதந்த மரத்தை இழுத்து வச்சு திருச்செந்தூர் ஆலய மரியாதையில தனக்கான பங்கையும் எடுத்துக்கிட்டாரு. தனக்கான குடும்பமோ வாரிசோ பொருளோ உரிமையோ எங்க இருந்தாலும் அவர் விடுவது கிடையாது அப்படின்றதுதான் இந்த கோவிலோட உண்மையும் சத்தியமும் ஆகும். இன்னைக்கும் கூடக்கூடிய லட்சக்கணக்கான கூட்டம் அதைத்தான் சொல்லுது. பங்குனி உத்திரம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய ஊர் தான் இது. 7 வீடுகளை கொண்ட அந்த ஊருக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து பங்குனி உத்திரத்தை கொண்டாடுறாங்க அப்படின்றது
இந்துக்களோட வரலாறும் தெய்வங்களும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றதையும், யுகங்கள் கடந்தாலும் அதோட சக்தியும் வரலாறும் மாறாது அப்படின்றதையும் அழகா சொல்லி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.